ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் வி பிரகாஷ்குமார் பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனலில் இன்றைக்கி நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் பற்றி சொல்ல போகிறோம். அந்த நோட்டிஃபிகேஷன் 10th November 2020 வந்திருக்கு. நோட்டிஃபிகேஷன் 81 நோட்டிஃபிகேஷன் 88 வரைக்கும் வந்திருக்கு. அது எல்லாமே GSTR 1 and 3B ரிலேட்டட் தான். அதனுடைய டேட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் மாற்றிருக்காங்க. அதை பற்றி தான் நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்திருக்கு. அதை பற்றி தான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா நான் சொல்ல போகிறேன். வீடியோ உள்ள போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்துங்க. உங்களுக்கு லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ வாங்க முதல் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 81 of 2020 என்னன்றது பார்ப்போம். இது 10th November 2020 வந்திருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்செக்ஷன் 2 ஆஃப் செக்ஷன் 1 ஆஃப் தி ஃபைனான்ஸ் ஆக்ட் 2019 சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை 10th November 2020 செக்ஷன் 97 மூலயமா செக்ஷன் 39 ஆஃப் CGST ஆக்ட்ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறத சொல்றாங்க. அதுதான் நம்ம GSTR ரிட்டர்ன்ஸை பற்றி தான் இந்த அமெண்ட்மெண்ட்ஸ். அதுதான் இந்த நோட்டிஃபிகேஷன் 81 சொல்லியிருக்காங்க. அடுத்த நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 82 ஆஃப் 2020. இதுவும் 10th November தான் வந்திருக்கு. இது சில ரூல்ஸ் ஆஃப் 2020 CGST ஆக்டில் அதில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரூல்ஸ் ரிலேட்டட் டு GSTR 1 and 3B தான். அதுதான் இந்த நோட்டிஃபிகேஷனில் எலாபரேட்டாக சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு அந்த ரூல்ஸில் என்ன சேஞ்சஸ் பார்த்தோம்னா ரூல் 59 அதில் ஃபார்ம் அண்ட் மேனர் ஆஃப் ஃபர்னிஷிங் டீட்டெயில்ஸ் ஆஃப் அவுட்வர்ட் சப்ளை. இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 14 ஆஃப் தி IGST ஆக்ட் 2017 required to furnish the detail of outward supply of goods or services or both under section 37 தான் நம்ம GSTR 1 பற்றி ஃபைல் பண்ணுறது. இது மந்த்லியாகவும் நம்ம ஃபைல் பண்ணுறோம், குவார்டர்லியாகவும் ஃபைல் பண்ணுறோம். இது த்ரூ எலக்ட்ரானிக் ஆர் காமன் போர்ட்டல் டைரக்ட்லி ஆர் ஃபெலிசிட்டேஷன் சென்டர் மூலியமாகவும் இதை நம்ம ஃபைல் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதில் முக்கியமாக இது கொண்டாந்துருக்கிறது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்வைஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி, அதாவது நம்ம ஷார்ட்டாக IFFன்னு சொல்கிறோம். இது மூலயமா நம்ம ஃபைல் பண்ணலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ குவார்டர்லி பேசிஸ் இருக்கும்போது நம்ம GSTR 1 ஃபைல் பண்ணும்போது நம்ம அதர் சைடு இருக்கிறவங்களுக்கு ITC அந்த 3 months வரைக்கும் வெயிட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருந்தது. இப்போ இந்த IFF மூலயமா நம்ம எவ்ரி மந்த் நம்ம குவார்டர்லி பேசிஸில் இருக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு மந்த்தோ செகண்ட் மந்த்தோ நம்ம அந்த இன்வைஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி மூலயமா நம்ம ஃபைல் பண்ணும்போது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படி இருக்கும்போது அந்த குவார்டருக்கு ஜனவரி, பிப்ரவரி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மந்த்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் சக்சீடிங் மந்த், அதாவது முதல் நாள் ஜனவரியினுடையதை பிப்ரவரி 1 13ஆம் தேதிக்குள்ள நம்ம ஃபைல் பண்ணிடணும். அப்போதான் அது 2Bல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால அந்த IFF மூலமா நம்ம இதை ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம கிட்ட ஒரு 10 இன்வைஸ் இருக்கு ஒரு குவார்டருக்கு போது, ஒரு 2 இன்வைஸ் ஜனவரி மந்த்தோ 2 இன்வைஸ் பிப்ரவரி மந்த் இருக்கும்போது அந்த 4 இன்வைஸ் அந்தந்த மந்த் ஃபைல் பண்ணிக்கலாம். அந்த ஜனவரி மந்த்னுடைய இன்வைஸை ஃபர்ஸ்ட் டே ஆஃப் பிப்ரவரியிலேருந்து 13th டே ஆஃப் பிப்ரவரி ஃபைல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிப்ரவரியினுடைய இன்வைஸை ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மார்ச்லேருந்து 13th டே ஆஃப் மார்ச்குள்ளே ஃபைல் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற 6 இன்வைஸை நம்ம குவார்டர்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது நம்ம பண்ணிக்கலாம். அது ஈஸியாக இருக்கும்ன்றதுனால இந்த மாதிரி IFF மூலயமா இன்வைஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி மூலயமா ஃபைல் பண்ணலாம். இது கியூமுலேட்டிவ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 50 lakhsக்குள்ளே இருக்கணும் ஈச் மந்த். இது ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த GSTR ஃபார்ம் நம்ம குவார்டர்லி ஃபைல் பண்ணும்போது என்னென்ன நமக்கு அதில் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இன்வைஸ் வைஸ் டீட்டெயில்ஸ் இருக்கணும். நம்ம யூஸ்வலாக GSTR 1 ஃபைல் பண்ணும்போது இன்டர் ஸ்டேட் அண்ட் இன்ட்ரா ஸ்டேட் ரிஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்தால் அதனுடைய டீட்டெயில்ஸு, இல்லை 2.5 lakhsக்குள்ளே இருக்கும்போது இன்டர் ஸ்டேட் நடக்கும்போது அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் கிட்ட இருக்கும்போது அந்த டீட்டெயில்ஸ் இருக்கணும். அதே மாதிரி கன்சாலிடேட்டட் டீட்டெயில்ஸ் வரும்போது இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனாக டேக்ஸ் ரேட் வைஸாகவும் இருக்கணும். அதே மாதிரி இன்டர் ஸ்டேட் இருக்கும்போதும் டேக்ஸ் ரேட்டாக இதை நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்துருவோம். இது ஆஸ் யூஸ்வலாக GSTR 1 ஃபைல் பண்ணும்போது
பண்ணும்போது நம்ம கொடுக்குற டீட்டெயில்ஸ் தான். இதே IFF மூலிமா நம்ம பண்ணும்போதும் இதே மாதிரி இன்வாய்ஸ் வைஸ் டீட்டெயில்ஸ் ஆஃப் இன்டர் ஸ்டேட் அண்ட் இன்ட்ரா ஸ்டேட் இருக்கணும். சச் இன்வாய்ஸஸ் ஷுட் பி ப்ரீவியஸ்லி வந்து இருக்கணும். அந்த இஷ்யூ டியூரிங் த மந்த் ஃபார் சச் இன்வாய்ஸஸ் வந்து நம்ம அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். இதுதான் வந்து அந்த ரூல் 59ல் வந்து அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூல் 60லையும் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டாந்துருக்காங்க. அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஜனவரி 2021லேருந்து எஃபெக்ட் ஆகுது. இது என்ன சொல்கிறாங்க, ரூல் 60ல் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் அண்ட் மேனர் ஆஃப் அசர்டைனிங் டீட்டெயில்ஸ் ஆஃப் இன்வர்ட் சப்ளை. இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் அவுட்வர்ட் சப்ளை ஃபர்னிஷ்ட் பை சப்ளையர் இன் ஃபார்ம் GSTR 1 வந்து ஆர் பை யூசிங் IFF shall be made available electronically to the concerned registered person in Part A of Form GSTR 2A இல்லைன்னா 4A அல்லது 6Aல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட் டேலேருந்து 13th day ஆஃப் த நெக்ஸ்ட் மந்த் சக்சீடிங்கில் நம்ம ஃபைல் பண்ணும்போது தான் இது வந்து 2Aலையோ 4Aலையோ 6Aலையோ வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னது பார்ட் A, பார்ட் B, பார்ட் Cலாம் வந்து பார்ட் D வந்து 2Aல வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுன்றதும் இதில் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிராஃப்டட் ஸ்டேட்மெண்ட் கண்டெய்னிங் தி டீட்டெயில்ஸ் ஆஃப் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ஷால் பி மேட் அவைலபிள் டு த ரிஜிஸ்டர்ட் பர்சன் இன் ஃபார்ம் GSTR 2B ஃபார் எவ்ரி மந்த். இது மூலமா வந்து ITC வந்து எவ்வளோ எலிஜிபிள் இருக்குது, அவைலபிள் இருக்குன்றது 2Bல வந்து எவ்ரி மந்த் வந்து எலக்ட்ரானிக்லி காமன் போர்ட்டல் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த இதில் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூல் 61ல் வந்து சொல்லியிருக்காங்க டியூ டேட்ஸ் ஆஃப் ஃபர்னிஷிங் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து அப் டு 5 crores இருக்கிறவங்களுக்கு ஆஸ் யூஷுவல் தான் 20th day ஆஃப் மந்த் சக்சீடிங் சச் டேக்ஸ் பீரியட் ஃபார்ம் 3B வந்து அப் டு 5 crores இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி மந்த்லியாக யூஷுவலாக ஃபைல் பண்ணுறோமோ அதுபடி தான் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 3BA வந்து சில ஸ்டேட்ஸுக்கு வந்து 22nd day அது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சில ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் வந்து. அதுவும் இல்லாமல் வேறு சில ஸ்டேட்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 24th ஆஃப் தி சக்சீடிங் மந்த் வந்து 3Bனுடைய டேட்ஸை வந்து நம்ம ரூல்லே கொண்டாந்துருக்காங்க. அடுத்தது ரூல் 61ல் ஃபார்ம் அண்ட் மேனர் ஆஃப் ஃபர்னிஷிங் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் 3Bயை பற்றி சொல்கிறாங்க. இதில் வந்து மந்த்லி பேசிஸில் 3B ஃபைல் பண்ணுறவங்களுக்கு 20th day தான் வந்து டியூ டேட்டு. இதே வந்து குவார்ட்டர்லியில் வந்து அவங்க ஆப்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு வந்து இந்த சில ஸ்டேட்டுக்கு வந்து 22nd சில ஸ்டேட்டுக்கு 24th day ஆகும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மந்த்லி பேசிஸில் பண்ணுறவங்க 3Bயை வந்து அப்படியே யூஸ்வலாக ஆஸ் யூஷுவல் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இன்ட்ரெஸ்ட் டேட் ஃபைல் பண்ணிவிடுவாங்க. பே பண்ணிவிட்டு இதே வந்து அவங்க வந்து குவார்ட்டர்லி பேசிஸில் இது இருக்கும்போது அவங்க மந்த்லி பேசிஸில் வந்து இந்த ஃபார்ம் GST PMT 06 மூலமா வந்து அந்த டேக்ஸ் அமௌண்ட்டை வந்து 25th day ஆஃப் மந்த் சக்சீடிங் சச் மந்த் பிஃபோர் வந்து பே பண்ணிடணும். அதை பற்றி அவங்க இந்த ரூலில் வந்து சொல்கிறாங்க. அந்த டேட்டை வந்து கமிஷனர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலான்றதும் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து 61A மேனர் ஆஃப் ஆப்டிங் ஃபார் ஃபர்னிஷிங் குவார்ட்டர்லி ரிட்டர்ன் எப்படி நம்ம வந்து குவார்ட்டர்லி ரிட்டர்னாக செலக்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம வந்து இண்டிகேட் பண்ணணும். முதல்ல வந்து நம்ம இந்த மாதிரி நாங்கள் குவார்ட்டர்லி ரிட்டர்னாக வந்து நம்ம 3Bயை வந்து நாங்கள் மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் இன் திஸ் ப்ரெஃபரன்ஸ் ஃபார் ஃபர்னிஷிங் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் ஆன் ஏ குவார்ட்டர்லி பேசிஸ்ன்றதை நம்ம ஃபஸ்ட்டு தெரியப்படுத்துகிறோம். இது எப்போ தெரியப்படுத்தணும்னா ஃபஸ்ட் டே ஆஃப் செகண்ட் மந்த் ஆஃப் த ப்ரிசீடிங் குவார்ட்டர் டில் த லாஸ்ட் டே ஆஃப் த ஃபஸ்ட்டு மந்த் ஆஃப் தி குவார்ட்டர் அப்படி அதுக்கு முன்னாடி வந்து நம்ம தெரியப்படுத்தணும். அடுத்தது யாரெல்லாம் இன்எலிஜிபிள் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரீவியஸ் மந்த் ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணாதவங்க இல்லை 5 crores மேலே வந்து டர்ன் ஓவர் இருக்கிறவங்க அவங்களாம் வந்து இதில் வந்து இன்எலிஜிபிள். அது இல்லாமல் அவங்க டியூ டேட்டுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஃபைல் பண்ணாத இருக்கிறாங்களோ அவங்களும் வந்து குவார்ட்டர்லி பேசிஸில் வந்து அவங்க வந்து 3Bயை வந்து ஆஃப் பண்ண முடியாது. இதை வந்து இதில் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து HSN கோடு GSTR 1ல் வந்து சில டிஜிட்ஸ் எல்லாம் வந்து கம்பல்சரியாக வந்து மென்ஷன் பண்ணோம். அது வந்து மேண்டேட்ரி டு ஸ்பெசிஃபை நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் HSN கோட் ஃபார் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து GSTR 1ல் வந்து கம்பல்சரியாக நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் வந்து நோட்டிஃபிகேஷன் 82ல் வந்து சொல்லியிருக்காங்க.
அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் நம்பர் 83 ஆஃப் 2020. இதில் வந்து டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் ஜிஎஸ்டிஆர் 1 பற்றி சொல்கிறாங்க. இப்போ ஆஸ் யூஷுவலாக நம்ம மந்த்லி பேசிஸில் ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணும்போது 11th டே ஆஃப் தி மந்த் சக்சீடிங் சச் டேக்ஸ் பீரியட் வந்து நம்ம டியூ டேட்டாக இருக்கும். அதாவது உதாரணத்துக்கு இப்போ ஜான்வரி 2021 வந்து ஜிஎஸ்டிஆர் ஃபைல் பண்ணுறோன்னா ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணுறோன்னா 11th டே ஆஃப் பிப்ரவரி வந்து அதனுடைய டியூ டேட்டாக இருக்கும். இதே வந்து நம்ம குவார்ட்டர்லி ரேட் அண்டர் குவார்ட்டர்லி மோடில் வந்து நம்ம ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணும்போது அதனுடைய டியூ டேட் பார்த்தீங்கன்னா 13th டே ஆஃப் சக்சீடிங் சச் டேக்ஸ் பீரியட். அதாவது ஜான்வரி பிப்ரவரி மார்ச்னுடைய ஜிஎஸ்டிஆர் 1 குவார்ட்டர்லி பேசிஸ் வந்து 13th டே ஆஃப் ஏப்ரலுக்கு முன்னாடி ஜிஎஸ்டிஆர் 1 வந்து ஃபைல் பண்ணோம். இது வித் எஃபெக்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஜான்வரி 2021. அது வந்து டியூ டேட்டை வந்து இதில் வந்து 83 ஆஃப் 2020 வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம அடுத்த பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷன் வந்து 84 ஆஃப் 2020. இது வந்து 3B ரிலேட்டட் வந்து நம்ம குவார்ட்டர்லியாக ஆஃப் பண்ணும்போது என்ன ப்ரொசீஜர்ன்றது ரூல் 61A வந்து நம்ம இப்போ பார்த்தோம். அதில் வந்து நம்ம எப்படி நம்ம குவார்ட்டர்லியாக 3Bயை வந்து நம்ம ஆஃப் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதனுடைய கண்டிஷன்ஸ் தான் இதில் சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து யாரெல்லாம் 5 crores அவங்களுடைய டர்ன் ஓவர் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து குவார்ட்டர்லி மோடில் 3Bயை ஃபைல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் மந்த்லி மோடில் வந்து அவங்க டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் வந்து யாரெல்லாம் இதில் இன்எலிஜிபிள்னு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 crores டர்ன் ஓவருக்கு க்ராஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எலிஜிபிள் ஆகாது. மந்த்லி மோடில் தான் அவங்க போய் ஆகணும், குவார்ட்டர்லி மோடில் வர முடியாது. அது இல்லாமல் யாரெல்லாம் அவங்க பெண்டிங் ரிட்டர்ன்ஸ் டேக்ஸ் டியூ எல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களும் வந்து குவார்ட்டர்லி மோடில் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. ஒன்ஸ் அவங்க வந்து மந்த்லி மோட்லேருந்து குவார்ட்டர்லி மோடுக்கு வந்துட்டாங்கன்னா அந்த குவார்ட்டர்லி மோடை அந்த இயர் முழுக்க வந்து அவங்க அந்த ஆஃப் பண்ண முடியாது, நடுவில் சேஞ்சஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஃபார் தி டேக்ஸ் பீரியட் ஆஃப் அக்டோபர் 2020க்கு வந்து ஆன் ஆர் பிஃபோர் 30th நவம்பர் 2020 ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களாம் வந்து டீம்டு டு பி இந்த குவார்ட்டர்லி மோடில் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சில கிளாஸ் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் பர்சன் டேபிளை சொல்கிறாங்க பாருங்கள். அப் டு 1.5 crore இருக்கிறவங்க வந்து அந்த குவார்ட்டர்லி பேசிஸில் வந்து அவங்க ஆஃப் பண்ணிக்க முடியும். ஜிஎஸ்டிஆர் 1 வந்து குவார்ட்டர்லி பேசிஸில் இருக்கும்போது 3Bயும் வந்து குவார்ட்டர்லி பேசிஸில் அது டீம் டு பி ஆப்ஷனாக மாறுதுன்றாங்க. அது இல்லாமல் 1.5 crores இருந்து வாஸ் ஃபர்னிஷ்டு வந்து ஜிஎஸ்டிஆர் 1 வந்து மந்த்லி பேசிஸில் ஃபைல் பண்ணவங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் 3B வந்து அது மந்த்லி மோடாகவே டீம்டு டு பி ஆப்ஷனாக இருக்குது. அது இல்லாமல் ரிஜிஸ்டர்ட் பர்சன் ஹேவிங் அக்ரிகேட் டர்ன் ஓவர் ஆஃப் மோர் தென் 1.5 crore ஆனால் 5 crore இருக்கிறவங்களுக்கு வந்து குவார்ட்டர்லி மோடில் வந்து அது வந்து மாறி இருக்குது, அப்படி டீம் டு பியை மாறுது. இந்த வந்து நம்மளுடைய ஆப்ஷன் தான். இது டிஃபால்ட்டாக இருக்கிறத வந்து நம்ம எந்த மந்த்லி மோடாகவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை அந்த குவார்ட்டர்லி மோடாகவும் நம்ம அப்படியே ஃபைல் பண்ணிக்கலான்றது இதில் வந்து சொல்கிறாங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 84 ஆஃப் 2020. இப்போ நம்ம அடுத்த பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷன் நம்பர் 85 ஆஃப் 2020. இதில் வந்து ஜிஎஸ்டிஆர் 3B வந்து குவார்ட்டர்லியாக ஆஃப் பண்ணவங்க எப்படி ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணோம், எப்படி டேக்ஸை வந்து மந்த்லி மோடில் பே பண்ணுன்றது தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் மூலிமா. இப்போ யாரெல்லாம் வந்து குவார்ட்டர்லி மோடில் ஆப்ஷனில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க 3Bன்னும் போது அவங்க வந்து இந்த ஃபஸ்ட்டு மந்த்து பார்க்கும்போது ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் மந்த் ஆர் போத் மந்த் ஆஃப் தி குவார்ட்டரில் வரும்போது சில ஸ்பெஷல் ப்ரொசீஜர்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். அவங்க வந்து அந்த டேக்ஸ் டியூவை வந்து எப்படி டெபாசிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கேஷ் லெட்ஜர் மூலிமா அந்த அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு அது வந்து 35% குறையாத டேக்ஸ் லைபிலிட்டி அவங்களுக்கு இருக்கிறதுல வந்து அது ப்ரிசீடிங் குவார்ட்டரில் இருக்கிற டேக்ஸ் லைபிலிட்டிக்கு 35% குறையாத இருக்கணும். அந்த 2 மந்த்தினுடையது அமௌண்ட்டை வந்து கூட்டணும் போது 35% குறையாத இருக்கணும். அது இல்லாமல் அவங்க டேக்ஸ் லைபிலிட்டிக்கு யாருக்கு வராதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட எக்ஸஸாக அந்த டேக்ஸ் லைபிலிட்டிக்கு மேலே அமௌண்ட் இருக்கும்போது அந்த 35% அவங்க பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவங்க நில் டேக்ஸ் லைபிலிட்டி இருக்கும்போது அவங்க பே பண்ண வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் மூலிமா சொல்கிறாங்க.
அடுத்து நம்ம பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் நம்பர் 86 ஆஃப் 2020. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆல்ரெடி சில இந்த 76 ஆஃப் 2020 நோட்டிஃபிகேஷன் சொன்ன ஜிஎஸ்டிஆர் 3Bனுடைய டேட்ஸை வந்து விட்ரா பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த 76 ஆஃப் 2020 நோட்டிஃபிகேஷன் வந்து இனி நோ லாங்கர் இருக்குது. அது மூலிமா இந்த 86 ஆஃப் 2020 நோட்டிஃபிகேஷன் மூலிமா இதை சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் 87 ஆஃப் 2020. இதில் வந்து ஃபார்ம் நம்பர் ITC04 வந்து டியூ டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது வந்து 25th டே ஆஃப் அக்டோபர் 2020 வந்து இதனுடைய ஃபோர்ஸ் இருந்த டேட் வந்து 30th நவம்பர் 2020. அதாவது ஃபார்ம் ஜூலை 2020லேருந்து செப்டம்பர் 2020க்குள்ளே இந்த ITC04 யார் கொடுப்பாங்கன்னா, டிஸ்பேச் ஆஃப் ஜாப் ஒர்க் மூலயமா ஜாப் ஒர்க் அனுப்பியிருப்பாங்க, இல்லை ஜாப் ஒர்க்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து இந்த ITC04 ஃபார்மை வந்து ஃபைல் பண்ணணும். அது இந்த ஜூலை 2020 டு செப்டம்பர் 2020க்குள்ளே இருக்கிறதுக்கு வந்து 30th நவம்பர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் மூலயமா. அடுத்து நம்ம பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் நம்பர் 88. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்வாய்ஸ்ன்றது இருக்குது. அது ஆல்ரெடி 500 crores டர்ன் ஓவர் இருக்கிறவங்களுக்கு எலிஜிபிளாக இருக்குது. அதை இப்போ குறைச்சி 100 crores rupeesக்கு இருக்கிறவங்களுக்கும் இன்வாய்ஸ் வந்து எலிஜிபிள் ஆகுது. இது எஃபெக்ட் ஃப்ரம் ஃபஸ்ட் டே ஆஃப் ஜனவரி 2021. அதனால் இப்போ வந்து இந்த தீபாவளி டைமில் இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து நிறைய நோட்டிஃபிகேஷன் 81லேருந்து 88 வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து GSTR 1 அண்ட் 3B ரிலேட்டட் தான். இது வந்து இனி ஜனவரி 2021லேருந்து இந்த சேஞ்சஸ் வந்து அப்ளிகபிள் ஆகுது. அதனால GSTR 1 3B ஒரு நியூ ஸ்ட்ரக்சராக மாறுது. அதுதான் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் மூலிமா சொல்கிறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ், நியூ அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு விரைவில் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுது உங்கள் நண்பன் V. பிரகாஷ்குமார்.